வெட்கத்தோடும் பெரும் நாணத்தோடும் என் கையில் ஆதித்யாவின் பெயரிடப்பட்ட மோதிரத்தை அணிந்து கொண்டேன். எங்கள் குடும்ப மரபில் இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. நிச்சயதார்த்தத்திற்கு முன்னரே மணமகன் தன் கைகளால் மணமகளுக்கு மோதிரம் அணிவிப்பது எங்கள் குல வழக்கமே இல்லை. ஆனால் இது ஆதித்யாவின் பிடிவாதம். நான் என் வருங்கால மனைவிக்கு என் கையால் மோதிரம் போடுவேன் என்று அவன் அடம் பிடித்து விட்டான். ஆதித்யாவுக்கும் எனக்கும் திருமண பேச்சு உறுதியான போதே என் தந்தை ஆதித்யாவின் குடும்பத்தாரிடம் ஒரு நிபந்தனையை விதித்து விட்டார். நிச்சயதார்த்தம் ஒரு சின்ன சம்பிரதாயமாக இருக்கட்டும். இனியாவின் படிப்பு முடிந்த பின்னரே திருமணம் நடக்கும். ஆதித்யா நல்லதொரு அரசு பணியில் இருந்தான். வருமானம் மிக மிக அதிகம், பார்ப்பதற்கும் வசீகரமான தோற்றம். ஆகையால் இந்த உறவை மறுக்க என் தந்தைக்கு எந்த காரணமும் இருக்கவில்லை. ஆதித்யாவின் தாயார் தன் விருப்பப்படி ஆதித்யா மோதிரம் அனுபவிக்க விரும்புகிறான் என்ற தகவலை சொன்னபோது என் தந்தையின் முகம் சட்டென மாறியது. அவருடைய முகத்தில் ஒருவித சங்கடமும் அருவருப்பும் படர்ந்தன. என் தந்தை, சகோதரி, எங்கள் குடும்பத்தில் இது போன்ற அத்துமீறல்கள் நடப்பதில்லை. நிச்சயதார்த்தத்திற்கு முன்பே பையன் பெண்ணின் கையை பிடித்து மோதிரம் போடுவது எங்கள் வழக்கமே இல்லை. எங்களுக்குள் திருமணத்திற்கு முன் பையன் பெண்ணின் புகைப்படத்தை கூட பார்ப்பதில்லை என்ற நிலை இருந்தது. உங்கள் மகன் பிறகு குறை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்களே இனியாவின் புகைப்படத்தை அனுப்பி வைத்தோம். ஆனால் இப்படிப்பட்ட பகிரங்கமான அநாகரிகத்தை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்களுடைய சார்பில் இந்த சடங்குகளுக்கு கண்டிப்பாக மறுப்பு உண்டு. இதை கேட்டதும் ஆதித்யாவின் தாயாரின் நெற்றியில் கோபம் ஏறியது. ஆதித்யாவின் தாயார், அண்ணா, நீங்கள் எந்த காலத்து மனிதர்? இப்போது இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். என் மகனுக்கு ஓர் ஆசை இருந்தால் அதில் என்ன தவறு? குழந்தைகளுக்கு திருமணம் பற்றி எத்தனையோ ஆசைகள் இருக்கும். என் மகனின் ஆசை நியாயமானது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இந்த கேள்வி என் தந்தையை மேலும் கோபப்படுத்தியது. என் தந்தை, சரி, உங்கள் விருப்பம். எங்கள் குடும்பத்தில் இது போன்ற நாகரிகமற்ற காரியங்களுக்கு இடமில்லை. உங்களுக்கு இந்த உறவு வேண்டும் என்றால் எங்கள் நிபந்தனைகளுக்கு ஏற்பவே நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் விருப்பம். இவ்வாறு கூறியவர் என்னை பார்த்து குரல் கொடுத்தார். இனியா, நீ எழுந்து உன் அறைக்கு போ. நான் உடனடியாக எழுந்து என் அறைக்குள் சென்று விட்டேன். ஆதித்யாவின் வீட்டாரும் கடும் கோபத்துடன் கிளம்பி சென்றன. உறவு முறிந்து விட்டது என்று என்னையும் சேர்த்து எல்லோரும் நினைத்தோம். ஆதித்யா மீது அப்போது எனக்கு அப்படி எந்த உணர்வு பிணைப்பும் இல்லை என்பதால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் உணர்ச்சியற்றவளாகவே இருந்தேன். ஆனால் நாங்கள் நினைத்தது நடக்கவில்லை. சில நாட்களிலேயே ஆதித்யாவின் தாயார் மீண்டும் அழைத்தார். அவர்கள் நிச்சயதார்த்த சடங்குக்காக வருவதாக கூறினார்கள். ஆனால் இந்த முறை அவர்களின் பேச்சு மிகவும் கடுகடுப்பாகவும் இறுக்கமாகவும் இருந்தது. அவர்கள் எனக்கு மோதிரம் அணிவித்து உறவை உறுதி செய்துவிட்டு விரைவிலேயே கிளம்பி சென்றனர். நான் வசிக்கும் கிராமம் ஓரளவு முன்னேறி இருந்தாலும் அங்கே இன்னும் கல்லூரி வசதி இல்லை. எனவே நான் நகரில் உள்ள விடுதியில் தங்கி என் படிப்பை தொடர்ந்தேன். MA ஆங்கில இலக்கியம் படிக்க வேண்டும் என்பது என் தந்தையின் ஆசை. பெண்கள் உயர்கல்வி வரை படிக்க வேண்டும் என்று அவர் அடிக்கடி கூறுவார். அவரது ஆசைக்காகவே நான் விடுதியில் தங்கி படித்து கொண்டிருந்தேன். விதிவசமாக ஆதித்யாவும் நான் படிக்கும் அதே நகரில் ஒரு நல்ல வேலையில் இருந்தான். எங்கள் இருவரின் குடும்பங்களும் கிராமத்தில் வசித்தாலும் நாங்கள் இருவரும் ஒரே ஜாதி, ஆனால் வேறு வேறு குடும்பங்கள். ஒருமுறை ஒரு உறவினர் திருமணத்தில் ஆதித்யா என்னை பார்த்திருக்கிறான். என் அழகை கண்டு மயங்கிவிட்டதாக சொன்னான். உடனே தன் வீட்டாரை திருமண பேச்சிற்கு அனுப்பி வைத்தான். என் அம்மாவின் தோழி ஒருவர் ஆதித்யாவின் குடும்பத்தாருக்கு நன்கு அறிமுகமானவராக இருந்தார். அதனால் பேசி முடிப்பதில் பெரிய சிக்கல் இல்லை. சிக்கல் எல்லாம் என் தந்தையின் கொள்கை பிடிப்பால் தான் வந்தது. நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு பையனும் பெண்ணும் அதிக அளவில் பழகக்கூடாது, சுதந்திரம் எடுத்துக்கொள்ள கூடாது என்ற அவருடைய கட்டுப்பாடுதான் பிரச்சனைக்கு காரணம். அவர் சொன்னது நியாயமானதும் சரியானதும் கூட. ஆனால் இந்த கட்டுப்பாட்டிற்கான விளைவுகளை நான் எந்த விதத்தில் சந்திக்க போகிறேன் என்று அப்போது நான் அறியவில்லை. அவன் ஒரு அழகான இளைஞன். எந்த பெண்ணும் விரும்பும் அத்தனை அம்சங்களும் அவனிடம் இருந்தன. என் நிச்சயதார்த்தம் குறித்து நான் மகிழ்ச்சியாகவே இருந்தேன். நிச்சயதார்த்தம் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு விடுமுறைகள் முடிந்து நான் மீண்டும் விடுதிக்கு திரும்பினேன். அதன் பிறகு நடந்ததை யாரும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சில நாட்கள் கழித்து விடுதி காப்பாளர் என்னிடம் வந்து, உன்னை பார்க்க ஒரு இளைஞன் வந்திருக்கிறான்.
தன்னை உன் நிச்சயிக்கப்பட்ட கணவன் என்று சொல்லுகிறான் என்றார். எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எங்கள் குடும்பத்தில் நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு திருமணத்திற்கு முன் பையன் பெண்ணை சந்திக்க வருவது என்பதே கிடையாது. நிச்சயதார்த்தம் என்பது ஒரு சம்பிரதாய உறவுதான். திருமணத்திற்கு முன்பு இருவரும் பேசவோ சந்திக்கவோ அனுமதி இல்லை. பையனும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் முழுமையாக திரைமறைவில் இருக்க வேண்டும். இந்த மரபில் எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை. ஏனென்றால் இதுவே எனக்கு சரியாகப்பட்டது. நிச்சயம் செய்யப்பட்டவன் என்றாலும் அவன் இன்னும் எனக்கு உறவினர் ஆகிவிடவில்லை. அவனுடன் அப்படி பழக நான் தயாராக இல்லை. என்னுடைய வளர்ப்பே அதுதான். ஆகையால் காப்பாளர் சொன்னதை என்னால் நம்பவே முடியவில்லை. நான் யார் வந்திருக்கிறார்கள்? காப்பாளர் பையன் ஆதித்யா என்று பெயர் சொல்கிறான். உன் நிச்சயதார்த்தம் ஆனவன் என்று சொல்கிறான். உன்னை பார்க்க வேண்டுமாம். நான் பதற்றமானேன். அவனை சந்திக்க சங்கடமாக இருந்தது. அவன் ஏன் இங்கு வந்தான் என்றும் எனக்கு புரியவில்லை. அவனது வருகை மிகவும் அநாகரிகமானதாக எனக்கு தோன்றியது. நான் மௌனமாக இருக்கவே காப்பாளர் என்னை சந்தேகமாக பார்த்தார். என்ன இனியா, அவன் உன் நிச்சயிக்கப்பட்டவன் இல்லையா? வேறு யாராவது ஆளா? காப்பாளரின் சந்தேக பார்வை தாங்க முடியாமல் நான் உடனடியாக மறுப்பாக தலையசைத்தேன். இல்லை, என் மனம் நிச்சயிக்கப்பட்டவர்தான். என் கையில் இருந்த மோதிரத்தையும் அவருக்கு காட்டினேன். காப்பாளர் சிரித்து கொண்டார். நான் கீழே உள்ள வரவேற்புக்கு வந்தபோது ஆதித்யா அங்கேயே அமர்ந்து எனக்காக காத்திருந்தான். என் தங்கை காட்டிய புகைப்படத்தில் மட்டுமே இதுவரை அவனை பார்த்திருக்கிறேன். அக்கா, உன் மாப்பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கார் பார்த்தியா என்று அவள் வியந்து சொன்னாள். புகைப்படத்தில் பார்ப்பதை விட நேரில் பார்க்க மிகவும் அழகாக இருந்தான். திருமணத்திற்கு பிறகுதான் அவனை சந்திக்க முடியும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நிச்சயதார்த்த மோதிரத்தை அணிந்த சில நாட்களிலேயே அவன் இங்கே வந்து நிற்பான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்னை பார்த்ததும் ஆதித்யா எழுந்து நின்றான். அவனது கண்களை சந்தித்தவுடன் நான் திடுக்கிட்டேன். ஒரு அந்நியனுடன் நான் இப்படி பேசியதே இல்லை. அவன் என் மனம் நிச்சயிக்கப்பட்டவன் என்ற நிலையில் நான் அவனிடம் என்ன பேச முடியும்? நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். மெல்ல அடியெடுத்து வைத்து வரவேற்பறைக்குள் நுழைந்தேன். என்னை பார்த்ததும் ஆதித்யாவின் முகத்தில் ஒரு மயங்கும் புன்னகை படர்ந்தது. நான் தடுமாற்றத்துடன் வணக்கம் சொன்னேன். என் குரலில் ஒரு நடுக்கம் வெளிப்பட்டது. கைகள் லேசாக நடுங்கின. நான் சோபாவின் ஒரு மூலையில் அமர்ந்தேன். அவன் என் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அமர்ந்தான். ஆதித்யா எந்த தயக்கமும் இன்றி, உன் விடுதியின் காப்பாளர் என் உயர் அதிகாரிக்கு அறிமுகமானவர். நான் உன்னை இங்கிருந்து வெளியே அழைத்து செல்ல அனுமதி வாங்கிவிட்டேன். சரி, கிளம்பலாம். மீதமுள்ளதை பற்றி நாம் வெளியே ஒரு உணவகத்தில் பேசிக்கொள்ளலாம். இதை கேட்டதும் எனக்கு பேரதிர்ச்சி. நான் குழப்பத்துடன் அவனை பார்த்தேன். அவன் ஏன் இங்கு வந்தான் என்று கேட்கவே நான் யோசித்து கொண்டிருந்த போது அவன் சொன்னது என் அதிர்ச்சியை இரட்டிப்பாக்கியது. அவன் வந்தது எவ்வளவு பொருத்தமற்றதோ அதைவிட அவன் இப்போது அழைப்பது தவறானதாக பட்டது. நான், ஆதித்யா, என்ன சொல்கிறீர்கள்? நான் விடுதியை விட்டு வெளியே வர முடியாது. ஆதித்யா, ஏன் வர முடியாது? என் தந்தைக்கு அது சுத்தமாக பிடிக்காது. நான் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு மட்டும்தான் செல்வேன். என்னை கூட்டி வருவதற்கும் அழைத்து செல்வதற்கும் அப்பாதான் வருவார். என் பேச்சை கேட்டவர், ஓ அப்படியா, கல்லூரியில் படிக்கும் எல்லா இளைஞர்களும் உனக்கு சகோதரர்களா என்று கேலி சிரிப்புடன் கேட்டார். நான் கல்லூரியிலும் தலை குனிந்துதான் செல்வேன். எந்த பையனிடமும் தேவையற்ற பேச்சு வைத்ததில்லை. என் பேச்சில் அவன் கேலியாக சிரித்தான். இந்த உபதேசங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் பழகி பார்ப்பவன் என்றான். அவன் என்னிடம் பேசிய விதம் மிகவும் அதிகாரத்தன்மையுடனும் அத்துமீறலுடனும் இருந்தது. நான் மட்டும் அங்கேயே அசையாமல் உட்கார்ந்திருந்தேன். மன்னிக்கவும், நான் உங்கள் கூட எங்கும் வர முடியாது. ஆதித்யா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தான். என்ன அர்த்தம் உனக்கு? ஆதித்யா, திருமணத்திற்கு முன்பு நான் உங்களுடன் எங்கும் செல்ல மாட்டேன். என் பேச்சை கேட்ட ஆதித்யா, நீ என்ன நினைக்கிறாய் என்னை? நான் ஒரு தெருவில் சுற்றும் பொறுக்கியா? உன்னை எங்கேனும் அழைத்து சென்று மோசமாக பேசுவேனா? நீ என் குணத்தின் மீதே குறை சொல்கிறாய் என்றான். நான் இதை சிந்திக்கவே இல்லை. அவன் இவ்வளவு கோபமாக என்னிடம் பேசுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. ஆதித்யா, அப்போ என்ன உன் அர்த்தம்? நான் உன்னிடம் தெளிவாக கேட்கிறேன். நீ இப்போது என்னிடம் வருகிறாயா இல்லையா? ஆதித்யா எனக்கு வேறு வழியே கொடுக்கவில்லை. நான் தலையை மட்டும் மறுப்பாக அசைத்தேன்.
என் தந்தையின் கண்டிப்பான வளர்ப்பிற்கு இது எதிரானது. அவன் என்னை உணவகத்திற்கு அழைத்து சென்றிருந்தால், அப்பாவுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் பார்த்திருந்தால் அப்பாவிடம் சொல்லி இருப்பார்கள். என் மீதான அப்பாவின் நம்பிக்கை முற்றிலுமாக போய்விடும். உடனே ஆதித்யா, நீயும் உன் தந்தையைப் போலவே பழங்கால சிந்தனையுள்ளவள். நிச்சயிக்கப்பட்ட கணவனும் அந்நியன். எங்கள் உறவு உறுதியானது அல்ல என்று நினைக்கிறாய். ஆனால் நான் அப்படி சிந்திக்கவில்லை. என் பெயரிலான மோதிரத்தை நீ அணிந்தபோதே நீ என்னுடையவள் ஆகிவிட்டாய். நான் வேறு எந்த பெண்ணை பற்றியும் சிந்திக்க முடியாது. உன் இந்த நடவடிக்கை எனக்கு மிகவும் வேதனையை அளிக்கிறது. சரி, உன் விருப்பம். இதை சொல்லிவிட்டு அவன் விடுதியை விட்டு வேகமாக கிளம்பி சென்று விட்டான். நான் ஏதோ தவறு செய்து விட்டது போல உணர்ந்தேன். ஒருவேளை அவனை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ, அல்லது அவன் என்னை புரிந்து கொள்ளவில்லையோ. நான் நினைத்தது போலவே என் நோக்கம் தவறானதில்லை. நான் என் அறைக்கு திரும்பினேன். ஆனாலும் மிகவும் கலக்கத்துடன் இருந்தேன். ஆதித்யாவின் வார்த்தைகள் என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருந்தன. அவன் கோபமாக வெளியேறியதிலிருந்து என் மனது முழுவதும் ஆதித்யாவின் பேச்சுகள்தான் ஓடிக்கொண்டிருந்தன. என் தோழி மரியா என்னை பதற்றத்துடன் பார்த்தாள். அந்த நேரத்தில் எனக்கு யாருடைய ஆலோசனை மிகவும் தேவைப்பட்டது. நடந்த எல்லாவற்றையும் நான் மரியாவிடம் சொன்னேன். எல்லாம் கேட்டு முடித்த மரியா என் கன்னத்தில் அடித்து கொண்டாள். மரியா, இனியா, உனக்கு பைத்தியமா? நீ நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை உன்னை தேடி இங்கே வந்திருக்கிறார். காப்பாளரிடம் அனுமதி வாங்கிவிட்டு வந்திருக்கிறான். நீ என்னடானா போக முடியாது என்று சொல்லி இருக்கிறாயே. நீ உடனே அவன் கூட போயிருக்கணும். என்னை பார், எனக்கு 30 வயதாக போகிறது. இன்னும் ஒரு வரன் கூட அமையவில்லை. இங்கே விடுதியில் வேலை செய்து வாழ்கிறேன். இப்போதெல்லாம் பெண்களுக்கு வரன் அமைவது எவ்வளவு கஷ்டம் என்று உனக்கு தெரியுமா? நீ இளம் வயதில் இருக்கிறாய், அழகாக இருக்கிறாய். அதனால் நல்ல வரன் வந்திருக்கிறது. மரியா தன் பேச்சில் உண்மையை கலந்தாள். நிச்சயதார்த்தம் முறிந்தால் பிறகு வரும் ஒவ்வொரு வரனும் 100 கேள்விகள் கேட்கும். ஏன் இந்த உறவு முறிந்தது? கண்டிப்பாக பெண்ணிடம் ஏதோ குறை இருக்கும் என்று யோசிப்பார்கள். மரியா சொல்வது நிஜம்தான். ஆனால் நான் எப்படி சென்றிருக்க முடியும்? என் வீட்டில் நான் அப்படி ஒரு சூழலில் வளர்ந்ததே இல்லையே. மரியா, சரி, உன் மாப்பிள்ளையின் நம்பர் உன்னிடம் இருக்கிறதா? நான் மறுப்பாக தலையசைத்தேன். மரியா, அடடே, நீ சுத்தமாக அறிவில்லாதவள். சரி, அவன் எந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறான் என்று சொல். விபத்து போல ஆதித்யா வேலை செய்யும் நிறுவனத்தின் பெயர் எனக்கு தெரிந்திருந்தது. நான் மரியாவின் காதில் சொன்னேன். மரியா, சரி, அவ்வளவுதான். நான் நாளைக்கே உன் மாப்பிள்ளை கம்பெனிக்கு செல்கிறேன். அவனிடம் நம்பர் வாங்கி கொண்டு வருகிறேன். நீ என் போனில் பேசி மன்னிப்பு கேட்டுக்கொள். அவன் இந்த உறவை முறித்து விட்டால் உன் அப்பாவிடம் நீ என்ன பதில் சொல்வாய்? என்ன காரணம் சொல்வாய்? அப்புறம் என்ன? நீ இந்த ஊரில் வசிக்கவே இல்லையே. யார்தான் உன்னை கவனிக்கப் போகிறார்கள்? யாருக்கும் எதுவும் தெரிய போவதில்லை. ஒரு சந்திப்புதான், போனால் என்ன குறைந்து விட போகிறது? மரியாவின் வார்த்தைகள் தற்காலிகமாக எனக்கு சரியாகப்பட்டது. ஒரு சந்திப்புதான். ஆதித்யாவை சந்தித்து விடலாம் என்று முடிவெடுத்தேன். ஆனால் அந்த ஒரு சந்திப்பு என்னை எந்த சகதியில் தள்ளும் என்று அப்போது நான் சற்றும் அறிந்திருக்கவில்லை. அடுத்த நாள் முழுவதும் நான் கல்லூரியில் கவனமின்றி பாடம் கேட்டேன். விடுதிக்கு வந்த பிறகும் எனக்கு சரியாக சாப்பிட தோன்றவில்லை. மரியா மீண்டும் வருவதற்காக ஆவலுடன் காத்திருந்தேன். வழக்கம் போல மாலை 6 மணிக்கு அவள் வருவாள். ஆனால் அன்று 7:30 மணிக்குத்தான் வந்தாள். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். மரியா, நான் உன் மாப்பிள்ளை கம்பெனிக்கு போயிருந்தேன். இனியா, உன் மாப்பிள்ளை நல்ல அழகானவர். நீ முட்டாள்தனமாக மறுத்துவிட்டாய். உன் இடத்தில் நான் இருந்தால் தோள் மேல் கை போட்டுக்கொண்டு உணவகத்திற்கு போயிருப்பேன். உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் அடித்திருக்கு. பின் தன் அலைபேசியை என்னிடம் கொடுத்தாள். இதில் அவன் நம்பர் இருக்கிறது, பேசு என்றாள். இதை கேட்டதும் என் இதயம் பலமாக துடித்தது. இதுவரை நான் யாருடனும் தொலைபேசியில் பேசியதே இல்லை. மீண்டும் அந்த கூச்சமும் நடுக்கமும் என்னை தொற்றிக் கொண்டன. நான் சும்மா அமர்ந்திருக்கவே மரியா என்னை அதட்டினாள். என்ன யோசிக்கிறாய்? போனை பிடி. அவன் உன் அழைப்புக்காக காத்திருக்கிறான். அவன் என்னிடம் உன் முட்டாள் தோழியிடம் சொல்லு. நிச்சயதார்த்தம் என்பது நிறைய இனிமையான நினைவுகளை சேர்க்கும் காலம். அவள் அந்த அழகான தருணங்களை வீணடிக்கிறாளே என்று சொன்னான். நடுக்கத்துடன் நான் அலைபேசியை வாங்கினேன். ஆதித்யாவின் எண்ணை மரியா இணைத்து கொடுத்தாள். சரி, நீ பேசு.
நான் போய் எனக்கு சமைத்துவிட்டு வருகிறேன் என்று அவள் அறையை விட்டு வெளியேறினாள். என் கைகளில் வியர்வை கசிந்தது. விருப்பமே இல்லாமல் நான் மிகவும் பதற்றத்துடன் இருந்தேன். முதல் அழைப்பிலேயே ஆதித்யா போனை எடுத்தான். ஆவலுடன் ஹலோ என்றான். நான் நான் இனியா பேசுகிறேன். ஆதித்யா, ஆ, எனக்கும் தெரியும். சொல்லு, என்ன சொல்ல விரும்புகிறாய்? நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் திகைத்தேன். நாள் முழுவதும் என்னென்ன பேசலாம் என்று மனதில் தயாரித்து வைத்திருந்தேன். ஆனால் இப்போது மூளை காலியாக இருப்பது போல இருந்தது. எங்கே ஆரம்பிப்பது என்று புரியவில்லை. சில வினாடிகள் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தேன். ஆதித்யா, சீக்கிரம் சொல்லு, என்ன யோசிக்கிறாய்? உன் பேச்சை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன். தயவு செய்து நான் கேட்க விரும்பும் விஷயங்களை பேசு. நான் சம்பிரதாயமான சில வாக்கியங்களை மட்டுமே பேச முடிந்தது. நலம் விசாரித்தேன். நான் மன்னிக்கவும். என் பேச்சால் உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்த மாதிரி என் நோக்கம் இல்லை. ஆதித்யா, சரி, அதையெல்லாம் விடு. நான் நாளைக்கு உன்னை எத்தனை மணிக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லு. இந்த கேள்வி என் இதய துடிப்பை மேலும் அதிகப்படுத்தியது. நான் நாளை மாலை 6 மணிக்கு. ஆனால் நான் 1 மணி நேரம் மட்டும்தான் உங்களுடன் வருவேன். என் பேச்சை கேட்டு அவன் சிரித்தான். அந்த முடிவை நீ என்னிடம் விட்டுவிடு. உனக்கான எல்லா முடிவுகளையும் நான் தான் இனிமேல் எடுப்பேன். மறுநாள் மரியாதான் எனக்கு தயாராக உதவினாள். நான் ஒரு சாதாரண பருத்தி ஆடையை அணிந்து கொண்டேன். மரியா, இப்படியா போவாய்? நீ அழகிதான், ஆனால் இவ்வளவு சாதாரணமா? நான் உன்னை தயார் செய்கிறேன். நான் மறுக்க மரியா என் முகத்தில் லேசாக அலங்காரம் செய்தாள். என் தலைமுடியை அவிழ்த்து விட்டாள். நான் உடனே ஒரு கொண்டை போட்டுக்கொண்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றேன். மரியா, உன் இந்த குணத்தால் நீ ஏதான் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். உன் மாதிரி பெண்களை இந்த காலத்து பையன்களுக்கு பிடிப்பதில்லை. அவர்களுக்கு தைரியமான துணிச்சலான பெண்களைத்தான் பிடிக்கும். கவனமாக இரு. அங்கே போய் எந்தவித முட்டாள்தனமான செயலிலும் இறங்கி விடாதே என்று அவள் அறிவுறுத்தினாள். சரி சரி, எதுவும் பேச மாட்டேன் என்று நான் உறுதியளித்தேன். உணவகத்திற்கு சென்று சாப்பிட்டு விட்டு அவன் என்ன செல்கிறானோ அதற்கு தலையாட்டிவிட்டு வந்து விடலாம் என்று நினைத்தேன். இது போன்ற இடங்களுக்கு செல்வது பற்றியோ, நிச்சயம் செய்யப்பட்டவர்கள் என்ன பேசுவார்கள் என்பது பற்றியோ எனக்கு எந்த அனுபவமும் தெரியாது. மாலை 6 மணிக்கே காப்பாளர் வந்து ஆதித்யா என்னை அழைத்து செல்ல அனுமதி வாங்கிவிட்டதாக சொன்னார். நான் ஒரு பெரிய சால்வையை எடுத்து என் உடல் முழுவதும் சுற்றி கொண்டேன். மரியா, என்ன இது? நல்ல மனைவி வேஷம் போடுகிறாயா? அந்த சால்வையை எடு. நான் இல்லை, இந்த சால்வை எனக்கு பாதுகாப்பு உணர்வை தருகிறது. இதை நான் கலற்ற மாட்டேன். மரியா என்னை ஏளனமாக பார்த்தாள். என் மனம் ஏற்கனவே பயத்தில் இருந்தது. என் குடும்பத்திற்கு தெரியாமல் நான் எடுக்கும் முதல் தவறான அடி இது. ஆதித்யா இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். நான் வண்டியின் முன் இருக்கையில் அமர்ந்தேன். மிகவும் பதட்டமாக இருந்தேன். அவன் என்னை பெங்களூருவில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியின் உணவகத்திற்கு கூட்டிச் சென்றான். அங்கே மெழுகுவத்தி வெளிச்சத்தில் இரவு உணவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உணவகம் முழுவதும் மங்கலான வெளிச்சம். ஒவ்வொரு மேசையிலும் மெழுகுவர்த்தி. நான் நடுங்கிக் கொண்டே அவனுக்கு எதிரே அமர்ந்தேன். மெழுகுவர்த்தியின் ஒளியில் ஆதித்யாவின் கண்கள் ஒருவித தீவிரத்துடன் என்னை பார்த்தன. அந்த கண்கள் என் உடல் முழுவதும் ஊர்ந்து செல்வது போல உணர்ந்தேன். ஆதித்யா, இனியா, நீ ரொம்ப அழகு. நான் உன்னை முதல் முறை பார்த்தபோதே என்னை கண்டுகொள்ளாமல் தொலைத்தேன். உன்னை மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அப்போதே முடிவெடுத்தேன். ஆனால் உன் அப்பா நடந்து கொண்ட விதம் எனக்கு பிடிக்கவில்லை. உனக்கு என் கையால் மோதிரம் போடுவதில் எனக்கு எவ்வளவு ஆசை இருந்தது. அவன் என் தந்தையை பற்றி இப்படி பேசுவது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அது எங்கள் வீட்டு வழக்கம் இல்லை. ஆதித்யா, போதும், இந்த நாடகங்கள் எல்லாம் சும்மா போலியான வழக்கம் இது. உன் வீட்டில் பெண்களை கல்லூரிக்கு அனுப்பவில்லையா? கல்லூரிகளில் நடப்பது எல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? அவன் பேச்சில் இருந்த அலட்சியம் எனக்கு எரிச்சலை தந்தது. நான் மற்ற பெண்களுடன் என்னை கலக்க விடமாட்டேன். ஆதித்யா, இந்த விவாதம் செய்ய நான் உன்னை கூட்டி வரவில்லை. அவன் சில உணவுகளை ஆர்டர் செய்தான். லேசான பேச்சுடன் உணவு உண்டோம். பிறகு அவன் மிகவும் இயல்பாக என் கையை பிடித்தான். என் உயிர் போவது போல உணர்ந்தேன். பின்பு தன் சட்டை பையிலிருந்து ஒரு பட்டு பெட்டியை எடுத்தான். அதில் ஒரு மோதிரம் இருந்தது. இது அவன் அம்மா எனக்கு அனுப்பித்த மோதிரம் அல்ல. அவன் கலற்றி வைத்திருந்த அந்த மோதிரத்தை எடுத்து
என் மற்றொரு விரலில் அணுவித்தான். ஆதித்யா, இதைத்தான் நான் ஆசைப்பட்டேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆதித்யாவின் பேச்சை கேட்டு நான் மௌனமாக இருந்தேன். ஒருவேளை இது அவனது சின்ன ஆசைதான். அதை அவன் பூர்த்தி செய்து கொண்டான் என்று நினைத்தேன். இப்போது அவன் என்னை திரும்ப விடுதியில் கொண்டு வந்து விட்டு விடுவான் என்று நினைத்தேன். ஆனால் அவன், என் நண்பன் இந்த விடுதியின் ஒரு அறையில் தங்கி இருக்கிறான். எனக்கு அவனிடம் கொஞ்சம் வேலை இருக்கிறது. அதனால் நீயும் என்னுடன் விடுதி அறைக்கு வர வேண்டும் என்றான். நான் அதிர்ச்சியில் எழுந்து நின்றேன். ஆதித்யாவுடன் நான் லிப்டில் ஏறி 3வது மாடிக்கு சென்றேன். நாங்கள் அறைக்கு நெருங்க நெருங்க எனக்குள் ஒருவித அசுத்தம் பரவுவது போல உணர்ந்தேன். என் தலை சுழலத் தொடங்கியது. நான் என் தலையை பிடித்து கொண்டேன். ஆதித்யா, எனக்கு தலை சுற்றுகிறது. இதை கேட்டதும் ஆதித்யா பதறுவதற்கு பதிலாக சிரித்தான். அவன் என் கையை பிடித்தான். நான் என் கையை விடுவிக்க முயன்றேன். ஆனால் அவன் பிடியிலிருந்து என்னால் மீள முடியவில்லை. அவன் இல்லாமல் என்னால் நடக்கவும் முடியவில்லை. எல்லாமே சுழல்வது போல எனக்கு தெரிந்தது. ஒரு அறைக்கு வெளியே சென்று ஆதித்யா சாவியால் கதவை திறந்தான். என்னை பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே ஒரு பயங்கரமான சூழல் இருந்தது. மங்கலான வெளிச்சம் எரிந்தது. அறையில் ஒரு விதமான தீவிரமான வாசனை வந்தது. நானும் ஆதித்யாவும் தவிர அந்த அறைக்குள் வேறு யாரும் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் என் தலையில் கை வைத்து நினைவு திரும்ப முயற்சி செய்தேன். ஆனால் என் கட்டுப்பாட்டிற்குள் வருவது சாத்தியமாக தெரியவில்லை. எப்போது என் நினைவு முழுமையாக பறந்தது என்றால், ஆதித்யா என்னை கட்டிலில் தள்ளிவிட்ட பிறகுதான். அடுத்து என் மேல் போர்த்தியிருந்த சால்வையை குரூரமாக உருவி எறிந்தான். என் கழுத்திலிருந்து துப்பட்டாவும் இரக்கமின்றி பறிக்கப்பட்டது. என்னால் அவன் கையை தடுக்கவே முடியவில்லை. என் தலை சுழன்று கொண்டிருந்தது. ஆதித்யா, என்ன செய்கிறீர்கள்? அவன் என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. என் சம்மதம் இல்லாமல் என்னுடன் சில அநாகரிகமான புகைப்படங்களை எடுக்க ஆரம்பித்தான். நான் அவனை தள்ளிவிட முயன்றேன். ஆதித்யாவின் குறும்பு எல்லை மீறியது. என் கைக்கு கட்டிலுக்கு அருகில் இருந்த மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு பூச்சாடி கிடைத்தது. நான் அதை கொண்டு அவன் தோள் மீது ஓங்கி அடிக்க ஆரம்பித்தேன். அவன் சற்றே விலக்கினான். அவன் மேலும் அத்துமீறும் முன் நான் உடனடியாக எழுந்து நின்றேன். தடுமாறிய கால்களுடன் அறை கதவை திறந்து லிப்டை நோக்கி ஓடினேன். என் கழுத்தில் துப்பட்டா இல்லை. என் மேல் சால்வை இல்லை. என் கூந்தல் களைந்து அலங்கோலமாக இருந்தது. ஆனாலும் என் மானத்தை காக்க என்னால் முடிந்த அனைத்தையும் நான் செய்தேன். நான் லிப்டுக்குள் நுழைந்த அந்த நேரத்தில் ஆதித்யா வேகமாக என் பின்னால் வருவது தெரிந்தது. அவன் என்னை நெருங்குவதற்குள் நான் பதற்றத்துடன் லிப்டின் கதவை மூடினேன். தரை தளத்தை அடைந்ததும் வேகமாக விடுதியை விட்டு வெளியே ஓடினேன். என் உடல் மீண்டும் தள்ளாட ஆரம்பித்தது. எப்படியாவது இங்கே இருந்து தப்பித்து விட வேண்டும் என்று மனதிற்குள் போராடினேன். எதிரே ஒரு டாக்ஸி நிற்பதை கண்டேன். நான் அழுது கொண்டே அந்த டாக்ஸியை நோக்கி ஓடினேன். ஓட்டுநர் முன் இருக்கையில் தன் கால்களை ஸ்டெயரிங்கின் மேல் போட்டு தொப்பியை முகத்தில் போட்டுக்கொண்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். நான் கண்ணாடியை தட்ட ஆரம்பித்தேன். ஆதித்யா என்னை அடைவதற்குள் நான் அங்கிருந்து சென்றுவிட வேண்டும். அந்த இளைஞன் தொப்பியை முகத்தில் இருந்து விலக்கி தூக்க கலக்கத்துடன் என்னை பார்த்தான். அவன் கண்ணாடியை கீழே இறக்கி, இந்த வண்டி காலியாக இல்லை. என் பயணிகள் உணவகத்தில் சாப்பிடுகிறார்கள். வேறு டாக்ஸியை பார்த்து கொள்ளுங்கள் என்றான். நான் அவனிடம் கெஞ்சினேன். கைகூப்பி அழுதேன். கடவுளே, எப்படியாவது என்னை தயவு செய்து என் விடுதிக்கு கொண்டு போய் விட்டு விடுங்கள். அவன் மறுத்து யோசிக்கும் முன் நான் சட்டென்று பின் இருக்கையில் ஏறி கதவை பூட்டி கொண்டேன். பிறகு, சீக்கிரம் வண்டியை எடுங்கள், ஒரு குண்டன் என்னை துரத்துகிறான் என்று கத்தினேன். இதை கேட்டதும் அந்த இளைஞன் சுதாரித்து கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து பிரதான சாலைக்கு கொண்டு சென்றான். திரும்ப பார்த்தபோது ஆதித்யா என்னை தூரத்திலிருந்து பார்ப்பதை என்னால் காண முடிந்தது. நான் அவசரமாக விடுதியின் முகவரியை சொன்னேன். உன்னை பின்தொடர்ந்தது யார் என்று அவன் கேட்டான். அவனிடம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் அழுது கொண்டே இருந்தேன். பிறகு அந்த இளைஞன் என்னிடம் ஒரு கேள்வி கேட்கவில்லை. மாறாக தன் மேல் போர்த்தி இருந்த வெப்பமான சால்வையை எடுத்து பின்னால் இருந்த இருக்கையில் என் மீது வீசினான். இதை போர்த்திக்கொள் என்றான். நான் துப்பட்டா, சால்வை இல்லாமல் அவனது வண்டியில் அமர்ந்திருக்கிறேன் என்ற நினைவு கூட எனக்கு அப்போது இல்லை. நான் அந்த சால்வையால் என்னை போர்த்தி கொண்டேன். அதன் பிறகு என் உணர்வு கட்டுப்பாட்டை இழந்தது. ஒருவேளை ஆதித்யா கொடுத்த பானத்தில் மயக்க மருந்து கலந்திருக்கலாம்.
அது இப்போதுதான் முழுமையாக வேலை செய்ய தொடங்கியது. நான் கண் விழித்த போது என் விடுதி அறையில் இருந்தேன். என் தோழி மரியா என் அருகில் உட்கார்ந்திருந்தாள். மரியா, நல்ல வேளை, உனக்கு மயக்கம் வந்து விட்டது. உனக்கு என்ன ஆயிற்று? எனக்கு திடீரென நடந்ததெல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது. நான் அவளை கட்டிப்பிடித்து அழுதேன். அழுதபடியே ஆதித்யாவின் இழிவான செயல்கள் அனைத்தையும் சொன்னேன். ஆனால் அவள் ஆதித்யாவை கண்டிக்கவில்லை. மாறாக என்னை கடித்து கொண்டாள். மரியா, நிச்சயதார்த்தத்தில் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும் விஷயம்தான். நீ ஏன் இப்படி செய்தாய்? இப்போது அவன் திருமணத்திற்கு மறுத்துவிட்டால் என்ன செய்வது? மரியாவின் பேச்சை கேட்டு எனக்கு வருத்தம் வந்தது. உனக்கு என்ன தோன்றுகிறது? நான் அவனை திருமணம் செய்வேன் என்று நினைக்கிறாயா? அவனுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. நான் டாக்ஸியில் தானே மயக்கமடைந்தேன். நான் இங்கு எப்படி வந்தேன்? யார் என்னை கொண்டு வந்து சேர்த்தது? மரியா ஒரு டாக்ஸி டிரைவர். அவர் இந்த பெண்மணி ரொம்ப பதற்றமாக அழுதார். இந்த விடுதி முகவரியை சொன்னார். ஆனால் இங்கு வருவதற்குள் மயங்கிவிட்டார் என்று சொன்னார். காப்பாளர் மற்றும் சில பெண்களின் உதவியுடன் உன்னை அறைக்கு கொண்டு வந்தோம். நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த டாக்ஸி டிரைவர் என் மயக்கத்தை பயன்படுத்தி என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் அவர் பாதுகாப்பாக என்னை விடுதியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஆனால் அடுத்து நடக்கவிருப்பது மிகவும் வேதனையானது என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. மறுநாளே ஆதித்யாவின் எண்ணிலிருந்து மரியாவின் அலைபேசிக்கு அழைப்பு வந்தது. மரியா, ஆதித்யா கால் செய்கிறார், பேசு. நான் பேச விரும்பவில்லை. அவனிடம் நான் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள போவதில்லை என்று சொல்லு. இந்த உறவை முறித்து கொள்வேன் என்று சொல்லு. மரியா என்னை முறைத்தாள். ஒரு முறை பேசி உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள மன வருத்தத்தை தீர்த்து கொள் என்றாள். நான் கோபத்துடன் போனை வாங்கினேன். ஆதித்யாவை கடுமையாக பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவன் சொன்னதை கேட்டு என் மனம் பறந்தது. ஆதித்யா மரியாவின் நம்பருக்கு சில புகைப்படங்களை அனுப்பி இருக்கிறேன். அதை பார்த்துக்கொள். மயக்கத்தில் உன்னை வைத்து நான் என்ன செய்ய நினைத்தேனோ அதை இப்போது முழு விழிப்புடன் செய்வேன். நீ மறுத்தால் உன்னை வெளியே யாருக்கும் முகம் காட்ட முடியாதபடி செய்து விடுவேன். நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீ நேற்று ஓடி வந்த அதே விடுதி அறைக்கு இன்று இரவு 10 மணிக்கு வர வேண்டும். இதை சொல்லிவிட்டு அவன் போனை துண்டித்து விட்டான். நான் உடனே மரியாவின் போனை திறந்து பார்த்தேன். எனக்கு மூச்சே நின்று விட்டது. ஆதித்யா என்னுடன் புகைப்படம் எடுத்தான் என்பது மட்டும் தெரியும். ஆனால் அது எவ்வளவு மோசமான படங்கள் என்று நான் அப்போது முழுமையாக அறிந்திருக்கவில்லை. நான் முழுமையாக உணர்வுடன் இல்லாததால் எல்லாமே ஒரு கனவு போல இருந்தது. ஆனால் அந்த புகைப்படங்கள் என்னை பூமிக்குள் புதைத்தது போல இருந்தது. நான் அழ ஆரம்பித்தேன். மரியா அந்த புகைப்படங்களை பார்த்ததும் என் பேச்சை கேட்டதும் அவன் சொல்வதை கேட்டுவிடு. இல்லாவிட்டால் உன்னை யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள் என்றாள். நான் இந்த குற்றத்தை செய்ய மாட்டேன். மரியா, நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டாய்? அவன் திருமணத்திற்கு மறுத்து உன் படங்களை வெளியிட்டு விட்டால் உனக்கு பெரிய அவமானம் நேரிடும். யாரும் உன்னை திருமணம் செய்ய மாட்டார்கள். உன் குடும்பத்தாரும் இதை தாங்க மாட்டார்கள். நான் மரியாவை திட்ட ஆரம்பித்தேன். எனக்கு தவறான ஆலோசனை கொடுக்கிறாய். உன்னுடைய பேச்சை கேட்டு நான் உணவகத்திற்கு வராமல் இருந்திருக்கலாம். மரியா அமைதியானாள். இப்படி ஆகும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இப்போதும் நான் சரியான ஆலோசனையை தான் கொடுக்கிறேன். அவன் சொல்வதை கேள். ஆனால் நான் அந்த குற்றத்தை செய்ய விரும்பவில்லை. அடுத்த நாள் நான் சற்று எதிர்பாராத ஒரு செய்தி வந்தது. விடுதி காப்பாளர் உன் வீட்டிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது என்று சொன்னார். என் இதயம் துணுக்குற்றது. ஆதித்யா படங்களை வெளிவிட்டு விட்டானோ என்று அஞ்சினேன். நான் போனை எடுத்தபோது அம்மா அழுது கொண்டிருந்தார். அம்மா, என்ன நடந்தது அம்மா? அம்மா, உன் அப்பாவுக்கு மாரடைப்பு. நாங்கள் அனைவரும் லாகூர் மருத்துவமனையில் இருக்கிறோம். இதை கேட்டதும் என் கால்களே தரையில் இல்லை. நான் உடனடியாக மருத்துவமனைக்கு புறப்பட்டேன். அப்பாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது. மருத்துவர்கள் அனைவரும் எந்த சங்கடமான செய்தியையும் அல்லது மன அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடாது. அது மீண்டும் மாரடைப்புக்கு வழிவகுக்கலாம் என்றார்கள். நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஆதித்யா இந்த உறவை முறித்துவிட்டால் நான் என்ன செய்வேன்? ஆனால் அவன் சொல்வதை கேட்டு அந்த பாவத்தை செய்ய நான் விரும்பவில்லை. நான் என் தந்தையுடன் வீட்டிற்கு திரும்பினேன். என் அப்பா ஆதித்யாவின் தந்தையை அழைத்தார். என் தந்தை
என் உடல்நிலை சரியில்லை. அதனால் என் மகளின் திருமணத்தை விரைவில் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இதை கேட்டு நான் கலங்கினேன். ஆதித்யா மறுத்துவிட்டால் என்ன செய்வது? நான் வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் தைரியமாக பேசி ஆதித்யாவின் எல்லா செயல்களையும் சொல்லி இந்த உறவை முறித்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் தந்தையின் நிலையை கண்டால் அவர் உயிரை பணயம் வைக்க நான் விரும்பவில்லை. அடுத்த நாள் மாமியார் மாமனார் வந்தனர். என் மனம் ஒரு காய்ந்த இலை போல நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் உறவை முறித்து கொள்வார்களோ என்று பயந்தேன். ஆனால் அவர்கள் 15 நாட்களுக்கு பிறகு திருமண தேதியை நிச்சயித்துவிட்டு சென்றன. ஆதித்யா என் நிலைமையை புரிந்து கொண்டு விட்டான் என்று நினைத்தேன். இப்போதைக்கு எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது என்று எண்ணினேன். ஆனால் அது என் வீண் கற்பனை. என் அம்மாவின் அலைபேசிக்கு ஆதித்யாவின் சகோதரி அழைப்பு விடுத்தாள். அம்மா என்னிடம் உன் நாத்தனார் பேச வேண்டும் என்று சொல்கிறாள் என்றார். நான் போனை எடுத்தபோது அங்கே ஆதித்யாவின் குரல் கேட்டது. ஆதித்யா, உன் அப்பாவின் உடல்நிலை சரியில்லை என்று நான் என் அவமானத்தை மறந்து விடுவேன் என்று நினைத்தால் நீ தவறு செய்கிறாய். திருமணம் நடக்கும்போதே அந்த படங்களை எல்லோரிடமும் காட்டுவேன். அவனை அப்படி செய்ய வேண்டாம் என்று கெஞ்சினேன். ஆதித்யா, நான் அப்படி செய்யாமல் இருக்க வேண்டுமானால் என் நிபந்தனையை நிறைவேற்று. அவன் எங்கள் பகுதியிலுள்ள ஒரு காலியான வீட்டின் முகவரியை சொன்னான். அந்த வீடு நீண்ட நாட்களாக காலியாக இருக்கிறது. அங்கே யாரும் இரவில் வரமாட்டார்கள். இன்று இரவு 12 மணிக்கு அங்கே வந்துவிடு. உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் வா. அவன் பேச்சுக்கு நான் சம்மதித்தேன். இரவு இருள ஆரம்பித்தது. என் இதயம் மூழ்கியது. எல்லோரும் தூங்க ஆரம்பித்தார்கள். வாக்குறுதி அளித்தபடி நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். இன்னும் சில நாட்களில் திருமணம் நடக்கவிருக்கிறது. ஏன் ஆதித்யா என்னை கௌரவமாக ஏற்காமல் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன் என்னை பாவத்தை செய்ய துடிக்கிறான்? நான் பெரிய சால்வையை எடுத்து போர்த்தி கொண்டேன். மெதுவாக காலடி வைத்து என் அறையை விட்டு வெளியேறினேன். என் தந்தையின் உயிரையும் என் மானத்தையும் காப்பாற்ற இந்த அடியை வைப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. நான் வாசலை கடந்து வெளியே காலடி வைப்பதற்குள் அப்பாவின் இருமல் சத்தம் கேட்டது. நான் உடனடியாக வெளியே வைத்த காலை உள்ளே இழுத்தேன். நான் இதை செய்ய முடியாது. என் தந்தையின் நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. நான் மீண்டும் என் அறைக்கு திரும்பி வந்து நடந்தவை அனைத்தையும் அந்த சூழலுக்கே விட்டுவிட்டேன். அதன் பிறகு நான் யாருடைய அழைப்பையும் எடுக்கவில்லை. என் நாத்தனார் பல முறை அழைத்தாள். அது ஆதித்யாதான் என்று எனக்கு தெரியும். திருமணத்திற்கு பிறகு அவன் என்னிடம் எப்படி நடந்து கொள்வான் என்றும் எனக்கு தெரியும். இப்போது என் கவலையெல்லாம் என் தந்தையை பற்றி மட்டும்தான். திருமண நாளும் வந்தது. நான் மணப்பெண்ணாக உடையணிந்து மிகவும் பதற்றத்துடன் இருந்தேன். ஆதித்யா என்ன செய்வான் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் இனி என்ன புதிய விளையாட்டுகளை விளையாடப் போகிறான்? ஆனால் என் மனதின் ஒரு மூலையில் ஒரு நிம்மதி இருந்தது. நான் இதுவரை எந்த தவறும் செய்யவில்லை. அதனால் இறைவன் நிச்சயமாக எனக்கு உதவுவார். என் அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லை என்றாலும் இது என் மகளின் திருமணம். நான் வேலை செய்யாமல் எதுவும் நடக்காது என்று எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்து கொண்டார். இரவு 8 மணிக்கு வரவேண்டிய ஊர்வலம் 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி என தாண்டியது. என் அப்பா திரும்ப திரும்ப ஆதித்யாவின் வீட்டாரை அழைத்தார். அவர்கள் போனை எடுக்கவில்லை. என் அப்பா சில இளைஞர்களை அனுப்பி என்ன நடந்தது என்று பார்க்க சொன்னார். அவர்கள் சென்று பார்த்தபோது ஆதித்யா வீட்டை விட்டு காணாமல் போனதாக தகவல் கிடைத்தது. தகவல், உன் மகள் கெட்டவள் என்பதால் நான் இந்த திருமணத்தை செய்ய மாட்டேன் என்று ஆதித்யா சொல்லிவிட்டானாம். இதை கேட்டதும் என் தலை சுற்றியது. அவன் என் மரியாதையை காப்பாற்றுவான் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. என் அப்பா நெஞ்சை தொட்டு கொண்டார். என் மகள் மீது சுமத்தப்பட்ட இந்த அவதூறு பொய் என்றார். அப்போது என் அண்ணன் சில புகைப்படங்களை என் அம்மாவிடம் கொடுத்தார். அவர் கோபத்துடன் என்னை பார்த்தார். அம்மா படங்களை பார்த்துவிட்டு, என்னடி செய்தாய் இதை என்று என்னை திட்ட ஆரம்பித்தார். நான் அழுதேன். இப்போது நான் உண்மையை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். என் அப்பா அந்த படங்களை பிடுங்கி கிழித்து எறிந்தார். இந்த காட்சிகள் எல்லாம் பொய். என் மகளை நான் நம்புகிறேன். அவள் இப்படிப்பட்டவள் அல்ல என்றார். ஆனால் அங்கே கூடியிருந்த உறவினர்கள் அனைவருக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது. என் அப்பா எல்லோரும் முன்னும் கை கூப்பினார். என் தந்தை, என் மகளின் மானத்தை காப்பாற்றுங்கள். எங்கள் உறவுக்கார இளைஞர்களில் எவரேனும் என் மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள்.
யாரும் திருமணம் செய்ய முன்வரவில்லை. நான் மணப்பெண் கோலத்தில் நின்று அழுது கொண்டிருந்தேன். எங்கும் நிசப்தம் நிலவியது. மக்கள் என்னை பார்த்தபடி வெளியேற ஆரம்பித்தனர். என் வீட்டில் என் குடும்பத்தார் தவிர வேறு யாரும் அல்ல. நான் அழுது கொண்டிருந்தேன். என் அப்பாவும் அண்ணனும் அம்மாவும் என்னை திட்டிக் கொண்டிருந்தனர். என் அப்பா மட்டும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து சிலையாக என்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். சரியாக அப்போது எங்கள் வீட்டு வாசலில் தட்டல் சத்தம் கேட்டது. உள்ளே நுழைந்தார் அந்த டாக்ஸி டிரைவர். அவர் கையில் ஒரு மோதிரம் இருந்தது. ஆதித்யா உணவகத்தில் எனக்கு அனுபவித்தது. அது அவன் டாக்ஸியில் விழுந்திருக்க வேண்டும். டாக்ஸி டிரைவர், இது உங்கள் சகோதரியின் மோதிரம் என் டாக்ஸியில் இருந்தது. உங்கள் வீட்டை தேடி கண்டுபிடிப்பதற்குள் சிரமமாகிவிட்டது. என் அண்ணன் அவன் கையிலிருந்து மோதிரத்தை பிடுங்கி, சரி நீ போ என்றார். பிறகு என்னை பார்த்து, உனக்கு வெட்கமாக இல்லையா? நீ பல்கலைக்கழகத்தில் படித்தாயா அல்லது இதையெல்லாம் செய்ய போனாயா என்று கத்தினார். நான், அண்ணா, நான் எதுவும் செய்யவில்லை. அவன் பொய் சொல்கிறான். அண்ணன், சரி, புகைப்படங்கள் பொய் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்போது யார் வந்து உனக்கு மரியாதை கொடுப்பார்கள்? யார் உன்னை நம்புவார்கள்? உன் செயலால் நமக்கு எவ்வளவு அவமானம். உன்னால் என் தங்கைக்கு கூட வரன் வராது. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என் அம்மாவும் அழுதார். நீ செத்தே போயிருக்கலாம். இந்த அவமானத்தை நாங்கள் பார்த்திருக்க மாட்டோமே. அப்போது அந்த டாக்ஸி டிரைவர் பேசினான். டாக்ஸி டிரைவர், உங்கள் சகோதரி உண்மையைத்தான் சொல்கிறார். நான் அந்த இளைஞனை அறிவேன். அவன் நல்லவன் அல்ல. அண்ணன், ஓ அப்படியா? என் தங்கையை நீ நல்லவள் என்று நம்பினாள். நீயே அவளை திருமணம் செய்து கொண்டு அழைத்துச் செல். இதை கேட்டதும் நான் அண்ணனை அதிர்ச்சியுடன் பார்த்தேன். அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. டாக்ஸி டிரைவர், சரி, நீங்களே என் திருமணத்தை இருவருடன் நடத்துங்கள். உங்கள் தங்கையின் தூய்மையில் எனக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை. சிலை போல அமர்ந்திருந்த என் அப்பா மெல்ல எழுந்து அந்த இளைஞனை பார்த்தார். பின் திருமணம் நடத்துங்கள் என்றார். திருமணம் டாக்ஸி டிரைவருடன் முடிந்தது. என் அண்ணன் என்னை பார்த்து, இனிமேல் என் வீட்டிற்கு திரும்பி வரக்கூடாது என்றார். நான் என் தந்தையின் கழுத்தை கட்டியணைத்து அழுதேன். அவர் என் தலையில் கை வைத்து, என் மகளின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. என் இறைவன் உனக்கு நல்லதைத்தான் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறார் என்றார். நான் அந்த டாக்ஸி டிரைவருடன் வண்டியில் அமர்ந்து விடை பெற்றேன். அப்போதும் நான் அழுது கொண்டிருந்தேன். அவன் என்னை பார்த்து, நீ அன்று என் டாக்ஸியில் அமர்ந்தபோது ஆதித்யா உன்னை பின்தொடர்வதை நான் பார்த்தேன். நான் ஆதித்யாவை நன்கு அறிவேன். அவன் அந்த உணவகத்தில் பல பெண்களை சந்திக்கிறான். அந்த பெண்களின் பேச்சில் இருந்து அவன் நல்ல குணமுள்ளவன் அல்ல என்று தெரிந்து கொண்டேன். நீ அன்று மயக்கத்தில் இருந்தபோது என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லி இருந்தாய். நீ ஏமாற்றப்பட்டு அழைக்கப்பட்டாய் என்பதையும் நான் அறிந்தேன் என்று சொன்னான். அந்த டாக்ஸி டிரைவர் என்னை அவனது சிறிய வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவன் தனிமையில் வசித்தான். அவன் ராகுல் என்ற பெயரை உடையவன். அவன் மிகவும் நல்ல குணமுள்ளவன், நேர்மையானவன், சரியான வழியில் பணம் சம்பாதிப்பவன். நான் அவனுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். அவன் என் கடந்த காலத்தை பற்றி கேட்கவோ சந்தேகப்படவோ இல்லை. மாறாக, இனியா, நீ கிடைத்ததற்கு நான் பாக்கியசாலி. நீ ஒரு நல்ல மனைவி என்று சொல்வான். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.